காமராஜர் ஐயா பணத்துக்கு சுத்தமாக மரியாதை கொடுக்க மாட்டார். மனுஷங்களுக்கு மட்டும்தான் மரியாதை. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை பற்றி யோசிக்கவே மாட்டார். ஒரு மனுஷனை அவர் அடையாளம் கண்டுக்கிறது அவன் நல்லவனாக பேசுகிறானா அல்லது அகங்காரத்தில் பேசுகிறானான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு அவன் இறங்கி பேசுகிறானோ அந்த அளவுக்கு இறங்கி பேசுவாங்க. கோபமாக பேசுகிறவங்களா இருந்தால் கூட நிதானமாக உட்கார வச்சு, என்ன தான் உன் பிரச்சனை, உனக்கு உண்மையிலே என்ன தான் வேணும்னே, உனக்கு என்ன வேணும்னு சொன்னேன்னா அதை நான் பார்த்து உனக்கு சரியாக பண்ணி கொடுத்துருவேன்னே, தேவையில்லாத கோவப்பட்டா யாருக்கு என்ன பிரயோஜனம்னே, இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்வோன்னு தெரியாது. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி அவ்வளோ அரிதாக போச்சு. இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் 4 பேருக்கு நல்லது செஞ்சு புண்ணியத்தை சேர்த்தேன்னா போகிற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும்னே. அதனால் கோபம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னே. ஆத்திரத்தை நம்ம கோவப்பட்டோம்னா நம்மளோட புத்தி வேலை செய்யாது, நாம் நினச்ச காரியம் நடக்காது. பொறுமையாக இருந்து பாரு, வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக வரலான்னு சொல்லுவாங்க. காமராஜர் ஐயாவுக்கு எல்லா வித மக்கள்கிட்டையும் பேச பிடிக்கும். ஏழை பணக்காரனை எந்த வித பாகுபாடும் இல்லாமல், ஜாதி மதம் இனம் மொழின்னு எந்த பேதமும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் பேசினாங்க. எல்லார் குறைகளையும் தீர்த்து வச்சாங்க. தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் தமிழக மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்த ஒரு முதலமைச்சர் இருந்தாருன்னா அது காமராஜர் ஐயா மட்டும்தான்.